We give our word for it. We give our promise for it. Thank you and we love you. Next, தன்னோட career Captain TV ல executive producer start பண்ணி Sun TV ல senior producer ஆகி தன்னோட குருவான இயக்குனர் பாலா சாரிடம் film making பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நிறைய கஷ்டங்கள் நிறைய சவால்களை தாண்டி இன்னைக்கு ஒரு மாபெரும் வித்தியாசமான ஒரு படத்தை வந்து எங்களுக்காக கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபீமேல் டாமினன்ட் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிய உருவாக்கி இருக்காரு. படத்தோட ரைட்டர் டைரக்டர் ப்ரொடியூசரான திரு விவேக் குமார் கண்ணன் அவர்களை ப்ளீஸ் மேடைக்கு அழைக்கிறோம், பேச அழைக்கிறோம். சார், the podium is all yours. I think நம்ம ஒரு 2-3 press meet பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். 2 press meet பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் already. Media has been a great support for this film all this time. First of all, thanks to all the media who have come up here. Okay, so படத்துல வந்து மெயினா ப்ரொடியூசர்ஸ் சொல்லணும். காயத்ரி சுரேஷ் அவங்க வந்து Filminati Entertainment ஒரு கம்பெனி வந்து பாம்பேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ she wanted to start a film. அப்போ வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் ஐடியாவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸ்மால் அப்படி டெவலப் ஆகி வி ஸ்டார்டட் அண்ட் இட் பிகம் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து மேம் வச்சு தான், பிரியாமணி மேம் ஸ்டார்ட் பண்ணோம். அது லேட்டர் ஆன் சனி மேம் உள்ள வந்தாங்க, அப்புறம் ஜாக்கி ஷரஃப் வந்தாங்க, ஜேபி சார் வந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் உள்ள வந்து பிகம் பிக். ஸோ ஓவரால் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஷூட்டிங் ப்ராசஸில் இந்த டீம்லாம் வந்து சென்னையில இருந்து கொட்டேஷன் திருப்பி கூட்டு வர வேண்டியது இருக்கு. ஏன்னா பாம்பேல ஷூட் பண்ண வேண்டியது, பாம்பே டீம் கிட்ட 8 month தோத்து கூட ஒர்க் அவுட் ஆகல. சோ நம்ம பேசுறது அவனுக்கு புரியாம 2 கேமராமேன் ஓடிட்டாங்க. ஸோ உண்மைதான். ஸோ இட் டிட் ஒர்க். நம்ம வந்து என்னதான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வாசனை நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம ஊர் டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது எமோஷனலா நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால எல்லாருமே சென்னையில இருந்து நாங்க அங்க ஷிஃப்ட் பண்ணி டீட்டெயில்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கேமராமேன் பத்தி சொல்லணும், அருண் பத்மநாபன். நாங்க ப்ரெப்லாம் பண்ணலங்க, அவர் ஸ்கிரிப்ட் படிச்சாரான்னு தெரியலங்க. அதுக்கப்புறமா நாங்க காஷ்மீர்ல தான் நாங்க மீட் பண்ணோம். காஷ்மீர்ல மீட் பண்ணி ஒரு 1 month நாங்க ஒர்க் பண்ணோம் அந்த ப்ராஜெக்டை. ஸோ அதுக்கப்புறம் காஷ்மீர்ல ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாரு காஷ்மீர்ல. நமக்கு நம்ம ஊர் ரூட்டே தெரியல, அந்த ஒரு ரூட்ல போய் என்ன பண்ண போறோன்ற மாதிரி அங்க நிறைய விஷயம் வந்து புதுசா இருந்தது. ஒரு நாளும் ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருந்தது, ரோட் பிளாக்கேஜ் இருந்தது. இங்க நிறைய படம் அதுக்கப்புறம் வந்துருச்சு, பட் அதுக்கு முன்னாடி நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அவர் வந்து எக்யூப்மெண்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்போர்டேஷன் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் காஷ்மீர்ல, பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ காஷ்மீர் ஷூட் முடித்தோம். அதுக்கப்புறமா பாம்பேல பண்ணோம். ஸோ பாம்பே வாஸ் அதுவும் ரொம்ப டாஸ்காக நல்லா இருந்தது. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ நாங்கள் ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி பட் ப்ராஜெக்டில் வந்து டீட்டெயிலிங் தேவைப்பட்டதுனால நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபியில் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபியில் தான் நாங்கள் நிறையா செக்டார்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணி நிறைய ரிஹர்சல் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் வாஸ் டூ ஹை. ஸோ அது முக்கியமாக பாம்பேல இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் பண்ணோம். த கேமராமேன் சப்போர்ட் வாஸ் அமேசிங். அவர் வந்து ஆல்ரெடி படம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ மகாமுனி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணாரு. ஸோ அப்புறம் எடிட்டர், காலேஜ் ஜூனியர், சண்டை தான். இப்போ பார்த்தெல்லாம் சண்டை, ஒரு ஷாட்டுக்கும் சண்டை போட்டு பேசல. இது நான் ஒரு வருஷம் பேசாம இருந்தோம், பேசவே மாட்டேன். கோச்சுக்கு நைட்டான மெசேஜ் அனுப்புறவங்களாம் ஆயிடுச்சு. என்னன்னா 4 கதை இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு அதுல. பேப்பர்ல இன்டர்லிங்க் பண்றது, ஹைப்பர் லிங்க் கான்டென்ட்ன்றதுனால அகைன் ஒரு படத்துக்கு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கிறதுனால எடிட் ப்ராசஸ் அவர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இதை லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ற மாதிரி அது. அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து எனக்கு பிரகாஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தோம்.
பேசிக்கா மாஸ்டரோட பெரிய பிளஸ் என்னன்னா ரிஹர்சல் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ரிஹர்சல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து அக்யூரசி ஃபார் ஃபில்மிங் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் வந்து அவர் போய் சொல்றாங்க. அவரோட ஒரு வருஷம் நான் போன்ல வந்து கதை சொல்லிட்டே இருந்திருக்கேன். அவர் மறந்துட்டாரு. இந்த படத்துல இந்த மாதிரி இப்படி, சகுந்தலா அப்படி, இவங்க இப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு. ஒரு வருஷம் கழிச்சுதான் ஓ ஒன்னு எழுதிருக்கேன்ட்டு அந்த மூட்ல கரெக்டா தானே டக்குன்னு பேசவே இல்லை, பார்க்கல பேசிடுவான். அப்புறம் தாசனை பத்தி எல்லாம் சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லை. பட் அவர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். எஸ்பெஷலா ஒரு மேக்கப் சாருக்கு போட்டோம், அஸ்வத் சாருக்கு. ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ், அதான் திருப்பி ஃபில்ம் மேக்கிங்குள்ளேயே வர ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஸ்தட்டிக் பண்றது ரொம்ப முக்கியம் ஒரு கேரக்டருக்கு. அதுவும் ஒரு ரியல் இது வந்து லைவ் ஆக்ஷன்ல பண்ணும்போது இவங்க வந்து ஒரு 30-40 மினிட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் இது. ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து வெளியூர்ல வந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன லைன் போடுறதுக்கே அது சார் லைன் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து அது ரொம்ப சிம்பிளா நம்ம ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல்ல சில விஷயம் பண்ணும்போது அதோட லைஃப் நல்லா இருக்கு. ஸோ அதனால தாசனன் வந்து அமேசிங் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். படம் ஃபுல்லா வந்து இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் 4 மணி நேரம் உட்காந்து போட்டேன், 8 மணி நேரம், அவ்வளோலாம் வேலை இல்லை. அதை கரெக்டாக பண்ணான். ஸோ வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் அ டெக்னீஷியன் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டேன். ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஊர்லேயும் ஒரு ப்ரொடக்ஷன் வந்தாங்க. காஷ்மீரில் ஒரு ப்ரொடக்ஷன் கோபி லைன் பண்ணார். என் ஃப்ரெண்டு நவீன் பேக் வந்து கூடவே இருந்தார் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன். அவர் வந்து என் கூட தான் எப்பவுமே ஃபுல்லாக ப்ரொடக்ஷன்ல இருந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது. இஸ் ட்ராவலிங். அத்னான் ஷேக்னோ அவர் இருந்தார். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வாஸ் குட். பாம்பேல ப்ரொடக்ஷன் நாயுடு, இங்கே ரவி, நான் கொடுக்குற எல்லா இதையும் வந்து மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு கொண்டு வர்றது ஒரு டாஸ்க் தான். பிகாஸ் ஒரு ஸ்கெடியூலுக்கும் ஒரு செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம் இருந்ததுனால. ஸோ தென் ஆக்டர்ஸ் இவங்க வந்து எனக்கு தாரத்தப்பட்டில் இவங்க ஒர்க் பண்ண ஆட்டக்காரி இவங்க. ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களுக்கு தூக்கிட்டு போனேன் எல்லாத்தையும். என்னம்மா அப்படின்ற இவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. பாலா சார் வந்து தெரியும் சார், அப்படின்னு சாரோட டீட்டெயிலிங் ஒர்க்கில் வந்து இவங்க நிறைய வாட்டி ஆடுவாங்க. காலில் ரொம்ப பெயினாக இருக்கும். ஒரு 100-200 டான்சர்ஸ் இருக்கும்போது இவங்களும் அதே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலெலாம் வீங்கிடும். நான் பார்த்துருக்கேன். அதனால ரொம்ப எனக்கு ஆசை அவங்கள வந்து படத்தில் இது பண்ணணும். என்ன எழுதுனா கண்ணகின்னு ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறீங்களான்னு. ஸோ அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அது கதைக்கு அப்படியே அமைஞ்சது. பிரதீப் வந்து என் காலேஜ் மேட். ஸோ அவரும் வந்து ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கார். நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இதுலேயும் அவர் ஹஸ் டன் சம்திங் குட். நீங்கள் பாருங்கள். ஸோ அது அப்புறம் பிரியாமணி மேம் வந்து ஆல்ரெடி மேமே கதை சொல்லிட்டாங்க உங்களுக்கு. எல்லாருக்குமே ஒரு லைன், ஒரு கதை எழுதும் போது ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்கின்ற மாதிரி, கதைக்கே ஸ்பார்க் அவங்க அப்படின்றது தான் கண்டென்ட். முன்னெல்லாம் ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சகுந்தலான்ற கேரக்டர் வந்து நான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்லோவாக ஆட் ஆன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜூம் கால் நரேஷனுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பட் ஆன் த ப்ராசஸ் வந்து நாங்கள் இதில் பெரிய ஹைலைட் மேம்க்கு எனக்கு பிடிச்சது என்னன்னா, எவ்ரி ஸ்கெடியூல் சேஞ்ச் ஆகும்போதும் அவங்க அதே மீட்டர்ல ஷி மெயின்டைன்ஸ் கேரக்டர் ஆஃப்டர் லைக் லாங் கேப் சேம். அந்த இதில் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அப்புறம் சன்னி லியோன் இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு நடிப்பாங்கன்னாலே ஐ ஹேட் a very doubt that she will not act. ஃபுல் பிளாக் நடிக்க நம்ம அதான் நினைச்சேன். பட் அது அவங்க இன்னொருத்தங்க ப்ரொடியூசர் இருக்காங்களே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான் அவங்க எப்பவுமே பண்ணலாம், யாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ செட் இல்லை ட்ரை பண்ணலாங்க, நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வி ட்ரை. ஒரு செஷன்ல ஷீ லைக் ஐ செட் பியூட்டிஃபுல் சைக்கோ அப்படின்னு அதை சொன்னேன் நான் அவங்கள அந்த இது ஸ்டோரி நரேஷன்ல. ஸோ அது வந்து அந்த நரேஷன்ல சொன்னோம். அவங்களும் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ப்ரெப் கூடயே இருந்தாங்க.
we did a lot of script reading session. அவங்க வீட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செஷன். அப்புறம் அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் பேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு, பேஜஸ் வந்து. Then I understood the problem there. இது தேவையே இல்லை. நான் வந்து நிறைய I fed with lot of dialogues and she did her best. அந்த dialogue sessionல the dedicationலாம் வந்து extraordinary dedication in detailing the dialogue delivery லாம் வந்து we had a lot of videos வரும் கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படின்னு சொல்லிட்டு. So and மேக்கப்பும் வந்து I think Sunny ma'am-ஓட மேக்கப் வந்து she had her own team where அந்த டீடைலிங்லாம் அவங்களே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கான மேக்கப் மெட்டீரியல் எல்லாமே அவங்க டீம், the entire team of Sunny Leon ma'am வந்து they were so on point to get that look done. So they are very professional in that way. So அது on top of it அவங்கள ஷூட்டிங்ல பண்ண டார்ச்சர் ரொம்ப அதிகம் நான். ஸோ அதுவும் அவங்க ரொம்ப சரி எவனும் கண்ணாடிக்காரன் கூப்பிடுறான் பண்றான் அப்படின்ற மாதிரி. ஸோ பட் he did her best. அது ஒன்று. ஸோ ஃபைனலி ஜாக்கி ஷெராப் சார் பற்றி சொன்னால் பேசிட்டே போகலாம். ஸோ சார் வந்து ஒரே மாதம் தான் நம்ம போய் கதையை சொன்னா கூட வச்சுப்பாரு, நீ எங்கேயும் போகாத இங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அவர் கூட அரைஞ்சு அவர் கூட இருந்துட்டு அவர் கூட அவருக்கு புரிய வச்சு சில விஷயம்லாம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராங்கிட்டே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேபி சாராவும் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஷி couldn't come but she has also done a great decision in doing certain things. பேபி சார் அது வந்து இன்னும் நிறைய ரிவீல் ஆகும் பார்க்கறதுக்கு. ஷி has done her best in that. அப்புறம் ஜேபி சார் வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஜேபி சார் வந்து சாரா அப்பாவா பண்ணியிருக்காங்க. அவரு ரொம்ப சிம்பிளா டெடிகேட் வந்தாரு, பட் முடிச்சுட்டு போயிட்டாரு. அஷ்ரப் சார் அவரை மீட் பண்ண, அவருக்கு தான் அந்த பிளாக் மேக்கப் அந்த இது ஃபயர் இது பண்ணோம் நாங்க. அவரும் ரொம்ப நீங்க அவரை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொன்னாங்க. ஷூட்ல வந்து அவருக்கு யாருக்கிட்டையுமே பேசவும் மாட்டாரு. ஒரு காஃபி வந்து அவர் நம்ம கேட்டாதான் அவர் குடிப்பாருன்ற மாதிரி. லைக் அவரா வந்து ஒரு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரொம்ப ரொம்ப லைவா நேச்சர்ல கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். அவர் கூட பார்க்கும்போது ரொம்ப வெரி நேச்சர் கனெக்டட் பர்சன் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் என்னால் மறக்கவே முடியல. யாருக்குமே இப்படி பண்றாங்கன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து அந்த கேரவன் இல்லை சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லக்கூடாது, பட் ஆனால் அது அப்படி இருந்தா நல்லா இருக்கும். டைரக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன இல்ல கேரவனுக்கு போவோம் முடிச்சா அப்படியே ஷார்ட் அடுத்த ஷார்ட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஸோ ஓவரால் த காம்பினேஷன் ஆஃப் சன்னி மேம் அண்ட் பிரியாமணி மேம், ஜாக்கி ஷெராப் சார் எல்லாரோட காம்பினேஷன் டீம்ஸ்லாம் கொஞ்சம் டாஸ்காக இருந்தது. பட் தே ஆல் டிட் இன் வெரி ப்ரொஃபஷனல், எத்திக்கல். அண்ட் அந்த இவங்க சொன்னாங்கல்ல, நான் சீனியர் ஜூனியர் பார்க்காம ஒரு கொலாப் பண்ணி பண்ணாங்க. I thank all the people who work in this project for all the hard work and delay and everything. So I very pleased watched in the theater. ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நிறைய ஃபில்ம் இன்னும் ரொம்ப நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் to give little bit of extra emotion in theater. So that differs நினைக்கிறேன். So thank you everybody.